வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து காஸ்மார்ட் ஸ்மார்ட் டயர் இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர் பூஸ்ட் 2 இதோட மாடல் பேர். இது வந்து காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டார் சைக்கிள், பைக்கு, அதுக்கப்புறம் பால். பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 4000 mAh. டயர் ப்ரெஷர் வந்து 2லேருந்து 150 PSI வரைக்கும். ஒர்க்கிங் டெம்பரேச்சர் 45 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து இது வச்சிருக்கலாம். விலை வந்து 4000 சொல்லியிருக்காங்க. பட் ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி தான். ஸோ இங்கே பாருங்கள் டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ ஒரு யூஎஸ்பி, அதுக்கப்புறம் இது வந்து பவர் பேங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லைட்டு, இங்கே ஒரு பவர் ஆன் பட்டன். பவர் ஆன் பண்ணோடனே டிஸ்பிளேல வந்து எல்இடி பிளிங்க் ஆகுது பாருங்கள், லைட் பிளிங்க் ஆகும். இங்கே லைட் கொடுத்தீங்க அப்படின்னா லைட்டு இங்கே பாருங்க. ஸோ லைட்லேயே வந்து மோடு இருக்குது ஆக்சுவலாக. திருப்பி இன்னொன்று அழுத்தினீங்கன்னா ஃப்ளாஷ். இது எதுக்குன்னா சப்போஸ் நம்ம எங்கேயாவது டயர் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு இடத்துல வந்து எஸ்ஓஎஸ் மெசேஜ் மாதிரி பிளிங்க் ஆகி காட்டினா எதிர்க்க வர வண்டிக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி, அதுவும் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மோட் இருக்குது, டிஃப்ரெண்ட் மோடு நீங்கள் மாற்றிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை PSIக்கு அதுவே ப்ரீ டிஃபால்ட்டாக செட் பண்ணிவிட்டு ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு பவர் அவுட்புட் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி மூலிமா நீங்கள் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டயர் வெளியே வர கம்ப்ரஸ்டு ஏர் வெளியே வர அந்த அவுட்லெட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ PSI வரைக்கும் மேக்ஸிமம், எவ்வளோ இன்புட் வந்து வோல்டேஜ் எடுக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ குவாலிட்டியான உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேஸ்கெட் பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுட்பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இந்த ஸ்விம்மிங் இது பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வேறு வால்வ் இருக்குது பாருங்கள். ஸோ இது சைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டியான சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்புறம் சவுண்டு வந்து பாருங்கள், இது எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. நல்லா பவர்ஃபுல்லாக மோட்டர். நம்ம எவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்க யூசர் மேனுவல். யூசர் மேனுவலில் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும், இதோட ரேஞ்ச் எவ்வளோ கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வைக்கணும், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஹை டெம்பரேச்சர், ஸோ மால் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ் ஆக்சுவலாக. வெயிட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம போர்ட்டபிலிட்டி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். 46.4 இதோட வெயிட், சரிங்களா. ஸோ 500 கிராம், 500 கூட கிடையாது, 463 கிராம் தான் இதோட வெயிட். எப்படி வச்சாலும் 466 கிராம் தான் இதோட வெயிட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் இருக்க ஃபீச்சர் சொல்லிடுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 4 இது வந்துச்சுன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு PSIயில் வந்து இங்கே கார் சிம்பிள் காட்டும். காரு அந்த மாதிரி மெனூஸ் வந்து மாற்றிக்கலாம். பைசைக்கிள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைக்கிள், ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இந்த PSI இந்த ஃபங்க்ஷன்ஸ் மாற்றணும்னா எப்படின்னு நான் சொல்லிடுறேன். சப்போஸ் நான் இப்போ இங்கே வந்து PSIயில் இருக்கு, இப்போ நான் அதை மாற்றணும் அப்படின்னா மெனு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த யூனிட்ஸ் வந்து மாறிடும். ஸோ PSIயில் மெஷர் பண்ணலாம், பார்ல காட்டலாம், அதுக்கப்புறம் வந்து கிலோ பாஸ்கல்ல வந்து இது பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து கிலோகிராம் பர் சென்டிமீட்டர். ஸோ அதுலேயும் பண்ணலாம், சரிங்களா. சார்ஜ் இண்டிகேஷன் நீங்கள் இங்கே ஆன் பண்ண உடனே பேட்டரியில் வந்து இண்டிகேஷன் காமிச்சிரும். இங்கே இந்த இடத்துல காமிச்சிரும் எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ மாத்திரம் இந்த இடத்துல இது மாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நான் இப்போ உங்களுக்கு பைசைக்கிளில் வந்து 43 இருக்குது. 43 இல்லாமல் நம்ம 36 வைப்போம். 36 நம்ம வச்சுட்டு இப்போ இங்கே 0, இது வந்து 0ல் இருக்குது, சரிங்களா. சுத்தமாக பவர் கிடையாது, எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. கம்பெனி சைடு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு எவ்வளோ உண்மையாலே ஆக்சுவல் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த பிராண்ட் வந்து சீரியஸாக வேறு லெவல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நல்லா இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். த்ரெட் எத்தனை த்ரெட் இருக்கு பாருங்க. ஸோ உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன ப்ரோ பெரிய வேற லெவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த த்ரெட் எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ள இருக்கோ அதனால காத்து வந்து நீங்க இந்த டியூப் எடுத்து இன்சர்ட் பண்ணும்போது வெளியே காத்து லீக் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு PSI ஜாஸ்தி வச்சு அடிக்கிறோம். பட் இங்கே வந்து காத்து லீக் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி.
நான் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், காற்று லீக் ஆகலை. நீங்கள் போடும்போது அந்த அளவுக்கு லீக்கேஜ் கிடையாது. அதர் பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு தான். ஸோ இங்கே பாருங்க, ஃபுல் சார்ஜ் ஆனோடனே இந்த க்ரீன் கலரில் இங்கே வந்து பேட்டரியில் வந்து காட்டும். அப்போ ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஃபுல்லாக டயரில் சுத்தமாக காற்று கிடையாது. நம்ம 0 to இது அடித்து பார்ப்போம். இப்போ டைம் லேப்ஸ் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு 0 to 36 வரதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4.5 minutes எடுத்துச்சு. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தான். அது 6-7 minutesலாம் போகும். இது வெறும் 4.5 minutesல ஃபுல்லாக இன்ஃப்ளேட் பண்ணிடுது. சரிங்களா, 0 to 36 வரைக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. டயர் வந்து ரொம்ப கீழே இருக்குது, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அது வந்து அப்படியே வந்து அது புஷ் ஆகுறது டைம் லேப்ஸில் வந்து உங்களுக்கு குயிக்காக காமிக்கும். நான் வந்து டைமர் செட் பண்ணி ஸ்டாப் கிளாக் வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணி இந்த டைம் வந்து சொல்கிறேன். நான் கழட்டும் போது ஏர் லீக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 36 இப்போ இருக்குது. சரிங்களா, இப்போ திருப்பி வச்சு பார்க்குறோம். 35.5 தான் பாருங்க. ஸோ 0.5 கம்மியாகுது ஒரு தடவையும் கழட்டி போடும்போது. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 PSA கம்மியாகும். பாருங்க, SOS ஃப்ளாஷ் லைட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, காத்தடிக்கிற இடத்துலயே நல்லா. இப்போ நான் வந்து வெளிச்சமாக இருக்காதனால உங்களுக்கு இது தெரியல. ஸோ இங்கே பாருங்க, நல்லா கிளியராக தெரியுது உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ இது வந்து பின்னாடி வர காருக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி, இந்த மாதிரி பஞ்சர் ஆயிருக்கு இல்லை நாங்கள் காத்தடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயம். இங்கே பாருங்க, பைக்குக்கு படிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 35 காட்டுது. சரிங்களா, அது ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ரண்ட் டயரில் பாருங்க 23 இருக்கு. ஸோ இப்போ நம்ம 30 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க, ப்ரைஸ் கம்மியாக. ஓவரால் 2000 ரூபாய் கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. சந்தேகம் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எவ்வளோ குயிக்காக இன்ஃப்ளேட் பண்ணிச்சு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, பைசைக்கிள் கூட நம்ம ஈஸியாக வந்து இன்ஃப்ளேட் பண்ணலாம்.